வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தேனி மாவட்டம் மகளிர் அணி சத்யா நந்தகுமார். நான் லாஸ்ட்டாக ஒரு 7 இயர்ஸாகவே விஎம்ஐயில் இருக்கேன். அண்ட் இப்போ கட்சின்னு ஆரம்பிச்சதுலேருந்தும் ஃபீல்டு ஒர்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டிவிகே சத்யா நந்தகுமார்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப் இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் அதெல்லாம் அதில் அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கழக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் இத்தனை பேருக்கு முன்னாடியும் விரல் விட்டு சொல்றாரு, 2020 உங்க மேல அடிதடி கேஸ் இருக்கு, 2021 உங்க மேல அந்த கேஸ் இருக்குமா, 2022 இந்த கேஸ் இருக்குமா, ஒவ்வொன்றா எனக்கு சரியா கூட அது ஞாபகம் இல்லை, ஒவ்வொரு கேஸா சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், எங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். உங்க அப்பா பேர் எனக்கு தெரியலமா அப்படின்னாரு. எங்க அப்பா பேர் தெரியாம என் மேல என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயில் உங்களால சொல்ல முடியுமா சார் அப்படின்னு. அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு. கழக வக்கீல்னா கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையா ஒரு அரணா ஒரு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க அப்படி கிடையாது. என்ன ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. 4 கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனா எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை.